டயனே வடுனேடைய டயனே வடுனேடைய டயனே வடுனேடைய டயனே ஜெலனே ரசாயம் துணே அவவன துவன துணே அவவன துவன துணே அவவன துவன துணே அவவன துவன துணே ஜெலனே ஜெலனே ரசாயம் துணே கௌஷனிங்காய் महनीय महात्मने चक्रवर्ती धनुंजय सर्वभौमाय मलगलो मलगलो ரெண்டு வார்த்தை பேசணும்னு சொன்னால் கச்சேரி கேட்டப்புறம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எல்லாம் குழந்தைகள். ஸோ அவள் இருக்கிறதுனால அவளை பற்றி ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லி அவளை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொன்னான். அஸ்வத் நாராயணா அஸ்வத் சுப்பராமன் 12 வயசு ஆறுதுன்னு சொன்னான். 7th படிக்கிறியா? 7th படிக்கிறான். யூஎஸில் இருக்கான் அந்த பையன். இங்கிலீஷில் ஒரு இது சொல்லுவா, மெனி ஆர் கால்ட் ஃபியூ ஆர் சோசன் அப்படின்னு. இந்த சங்கீதத்துக்கு இது ரொம்ப பொருந்தும். சங்கீதத்தில் நுழையணும்னு நிறைய பேர் பாடுபடுவா. அதில் 1-2 தான் கொஞ்சம் நன்னா ஒரு கச்சேரி பண்ணுற அளவுக்கு வரும். அது நான் என்னோடய அனுபவத்தில் பார்த்துருக்கேன். நம்ம 10 பேருக்கு சொல்லி வச்சோன்னா 1-2 குழந்தைகளுக்கு தான் நன்னா வரும். மீதி குழந்தைகள்லாம் வேறு ஏதோ மற்ற இன்ட்ரெஸ்ட்டு, இதுக்கு சாதகம் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அவளுக்கு இதில் பொறுமை இல்லை டேலண்ட் இல்லைன்னு அதெல்லாம் ஒவ்வொன்றா விழுந்துடும். நான் இப்போ அந்த பையனை பார்த்தபோது அவனுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதா தெரியறது. ஞானம் இருக்குது. ஞானம் இருந்தால் தான் வரும். அது ஞானம் கடவுள் கொடுக்கறது. ஞானம் இல்லாத குழந்தைகளுக்கு என்ன சொல்லி வச்சாலும், என்ன பண்ணினாலும், நம்ம குட்டி கரணம் போட்டாலும், என்ன பண்ணினாலும் வரவே வராது. இது நான் அனுபவத்தில் நிறையா வருஷமாக பார்த்துருக்கேன். நிறையா ஜென்ரேஷன்ஸ் பார்த்துருக்கேன். அவனுக்கு இந்த சபக்கோச்சமும் இல்லை. பாடின வரையிலும் 1 மணி நேரம் பாடினா 2 ஆலாபனை பண்ணான்னு நினைக்கிறேன். 2 ஆலாபனை பண்ணால் 2 பாட்டுக்கு ஸ்வரமெல்லாம் பாடினான், கல்பனா ஸ்வரம்லாம் பாடின வரையிலும் நல்லா இருந்தது. பட் 12 வயசாக இருக்கிறதுனால இது எஸ்பெஷலி ஃபார் பாய்ஸ் ஒரு 15-16 வயசில் வாய்ஸ் பிரேக் ஆகும். அதுக்கப்புறம் வாய்ஸ் ஸ்டடி ஆகும். பட் வாய்ஸ் இயற்கையாக நல்லா இருக்கு. இவன் கற்றுண்டதெல்லாம் யூஎஸில் தான் கற்றுண்டான் இல்லையா? யூஎஸில் தான் முக்கால்வாசி கற்றுண்டேன். இங்கே ஹாலிடேஸ் போது கற்றுக்கிறியா? கேஆர் வைத்தியநாதன் வந்திருந்தார். அவர்கிட்ட கற்றுக்கிறியா? இன்னும் கற்றுக்க ஆரம்பிக்கலை. இந்த பாட்டில் மட்டும் பாட்டு, வயலின், மிருதங்கம் எதுனாலுமே கேள்வி ஞானம்னு ஒன்று இருக்குது. வாத்தியார் சொல்லி கொடுக்குறது ஒன்று இருக்குது, குரு சொல்லி கொடுக்கறது ஒன்று இருக்குது. நிறைய கேட்டு அந்த ஆம்பியன்ஸில் வர்றது அதை விட முக்கியம். அதான் அவள் கலிஃபோர்னியாவில் இருக்கான்னு நினைக்கிறேன் இல்லையா? கலிஃபோர்னியாவில் ஓரளவுக்கு மியூசிக்கல் ஆக்டிவிட்டி, நம்ம சவுத் இண்டியன் மியூசிக் ஆக்டிவிட்டி நிறையாவே இருக்குது. ஸோ கச்சேரிகள்லாம் அவள் பேரண்ட்ஸ் அழைச்சின்னு போகணும். எல்லா கச்சேரிக்கும் அழைச்சின்னு போகணும். முதல்லேருந்து கடைசி வரலையும் கேட்க வைக்கணும். வீட்டில் கலெக்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா? ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா? ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் கேட்கணும். கேட்டே நமக்கு நிறையா வரும். பாட்டு நிறையா கேட்கணும் நீ. அண்டு எப்போல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ அப்போல்லாம் வயலின் மிருதங்கத்தோடு சாதகம் பண்ணணும். வயலின் மிருதங்கத்தோடு சாதகம் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்போ தான் அந்த ஒரு டீம் ஸ்பிரிட் வரும். தாளமெல்லாம் கரெக்டாக நிற்கும், சுற்றி கரெக்டாக சேரும். ஏன்னா பாடுறவாளுக்கு சொல்லி சேரலைன்னா வயலின்காரை எடுத்து காமிச்சிடுவா. அதே மாதிரி வயலினுக்கு சொல்லி சேரலைன்னா பாட்டு பாடுறவா எடுத்து காமிச்சிடுவா. அதனால் ஒரு கலெக்டிவாக அந்த இதெல்லாம் பண்ணணும். அதெல்லாம் பண்ணுவான்னு நினைக்கிறேன். நன்னா பாடினா, இன்றைக்கி பாடின வரையில் நன்னா பாடினா. ஐ திங்க் திஸ் இஸ் யுவர் ஃபஸ்ட் கான்சர்ட்.
வெரி குட். ஃபஸ்ட்டு கான்சர்ட் இவ்வளோ நல்லா இருந்தது வந்து ஐ திங்க் இட் இஸ் ரியலி கமெண்டபிள். வயலின் வாசித்த உன் பேர் என்னம்மா? ஆஷா ஆஷா ஸ்ரீராம். யாரோட டிசிப்ளினி? அக்கரை சுப்புலட்சுமியா? ஓகே. அதான் அந்த ரொம்ப அக்கறையோடு வாசிச்சா, அதுலேருந்தே தெரியாது அக்கரை சுப்புலட்சுமியோட ஸ்டூடெண்ட்னா. அக்கரை சுப்புலட்சுமி அவள் அப்பா சுவாமிநாதன்லாம் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துட்டுருக்கா. அக்கறை வந்து அக்கறைக்கே போயிட்டா. அநேகமாக அவளை கேட்கணுன்னா நம்ம யூஎஸில் போய் தான் கேட்கணும் போல் இருக்கு. முக்கால்வாசி நாள் வந்து அவள் யூஎஸில் தான் இருக்கா. ஸோ நன்னா வாசிச்சா, போயிங் நல்லா இருக்குது. நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். எஸ்பெஷலி இந்த வயலின் இருக்கே, இந்த வயலின் வந்து ரொம்ப சிரமமான வாத்தியம். கொஞ்சம் ப்ராக்டிஸ் நமக்கு இல்லைன்னா அபசரம் பேசிடும். அதனால் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். நீ என்ன பண்ணிட்டு இருக்க அகாடமிக்கலி? எங்கே? ஓ ரைட், வெரி குட். நாளைக்கு நீ வாசிக்கிறியா அவனுக்கு? எம்ஓபி வைஷ்ணவ் இல்லை, ரைட். ஸோ ஷீ இஸ் ஆல்சோ யங்ஸ்டர் பட் குவைட் ப்ராமிசிங். இன்றைக்கி மிருதங்க வாசித்த சுமேத் வந்து என்னோடய சிஷ்யன். போன வருஷம் அவனுக்கு அரங்கேற்றமாச்சு. ஒரு 7 கச்சேரி வாசிச்சிட்டியா? 7 கச்சேரி வாசிச்சிட்டான். அது வாசிச்சா தான் தெரியறது பாட்டுக்கு எப்படி வாசிக்கிறது அப்படின்னு. தனியாக அவர்தனை வந்து சொல்லிக் கொடுத்து வாசிக்க வச்சிடலாம், அது ரொம்ப பெரிய காரியம்னு சொல்ல முடியாது. பாட்டுக்கு வாசிக்கணும். ஏன்னா 90% ஆஃப் தி டைம் பாட்டுக்கு தான் வாசிச்சுட்டு இருக்கிறது மிருதங்கத்தோட வேலை. தனியாக ஆவர்த்தனம் வந்து சின்ன ஒரு ஊர்கா மாதிரி. ஸோ அது வந்து ஓரளவுக்கு வாசிச்சிடலாம், எல்லாம் வாசிச்சிடலாம். பாட்டுக்கு பொருத்தமாக வாசிக்கிறதுன்னு அவனுக்கு பாட்டுக்கு பொருத்தமாக வாசிக்கிறது வந்திருக்கு, பல இடத்துல கவனித்தேன். பட் இன்னும் ஒரு அசர்ட்டிவாக வாசிக்கணும், நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ 3 பேருக்குமே நான் அட்வைஸ் பண்ணுறது வந்து நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். தினம் 2 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க இதுக்குன்னு. அப்படி பண்ணினா தான் வந்து சங்கீதம் வரும். நீங்கள்லாம் கொடுத்து வச்சவா இவ்வளோ தூரம் வந்ததுனால. ஏன்னா ஆரம்பம் தான் கஷ்டம், ஆரம்பித்தா அதுக்கப்புறம் போயிடலாம். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே என்னோடய பெஸ்ட் விஷஸ். நல்லா இருந்தது. இன்னும் வந்து அடிக்கடி நீ மெட்ராஸில் வந்து பாடணும்னு நினைக்கிறேன். வித் திஸ் பக்கவாத்தியம் ஆர் வித் எனி பக்கவாத்தியம். இன்னொரு 5-6 வருஷத்தில் ஒரு நல்ல வித்வானாக வரணும்னு என்னோடய ஆசீர்வாதம். இந்த கச்சேரிக்கு ஒத்தவா அவ்வளோ பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது வந்து இந்த குழந்தையெல்லாம் வந்து ரொம்ப அழகான பாட்டை கொடுத்தா, இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறா. போக போகத்தான் தெரியும் அதனுடைய ப்ராக்டிஸும் அதனுடைய ஆர்வமும் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு சங்கீதத்தை வந்து பரிமளிக்க வைக்கிறது. ஒரு இலையில் வச்சானாக்க சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சானாக்க, அதே மாதிரி தயிர் பச்சடியிலேருந்து மோர்ஞ்சாதம் வரைக்கும் ஊறுகாய் வரைக்கும் டான்னு கரெக்டாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லி எல்லாம் பிளான் போட்டுன்னு வந்து ஏதோ சாப்பாடு விருந்து கொடுத்துருக்காவா. அப்போ அதனுடைய இதுக்கு ரொம்ப இதுவாக இருக்கணும். நீங்கள்லாம் ஆதரவு கொடுத்ததுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அடுத்தது வந்து இன்னொன்றும் நம்ம மிருதங்க வாசிவர் சுமேத் நாராயணனும் ரொம்ப நல்லா இருந்தது, அழகானபடி. இது ரோஹன் கன்ஹாய் டச் அப்படிம்பா. கன்ஹாய் வந்து அந்த ஒரு பேட்டிங்கில் வந்து ஒரு டக்குன்னு ஒரு டச் பண்ணானா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நல்ல ஒரு இது. அடுத்தது வந்து நம்ம அஸ்வத் சுப்ராமன் நன்னா ஃபாஸ்ட்டாக அந்த இதெல்லாம் ஸ்வரங்கள் பிரசாவங்கள் போக்குவரத்துலாம் இருக்கும். ஸ்வரஞானம் என்னென்னா இருந்ததுனாலே கச்சேரியினுடைய இது ரொம்ப நல்லா வந்துடும். அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வைக்கணும். அந்த ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்கு அவள் பேரண்ட்ஸ் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுப்பான்னு நினைக்கிறேன். என் பிள்ளையும் நாட்டு பொண்ணும். அடுத்தது வந்து அக்கறை இது ஆஷா ஸ்ரீராம் தானே, அவள் ரொம்ப நல்லா வாசித்தா. ரொம்ப பக்கவாத்தியம் ரொம்ப நல்லா இருந்தது. உங்கள் எல்லாருக்கும் என் நன்றியை, பிரமார்த்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இங்கே வந்தவா எல்லாருக்கும் நாங்கள் சொல்கிறது என்னன்னாக்க, அபிராமி அந்தாதியை சொல்லும்போது கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் அம்மாமார்களுக்கெல்லாம் நல்ல அன்பு அகலாத கணவன். அடுத்தது வந்து சகோதரர்களுக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கெல்லாம் அலைமகள் மலைமகள் கலைமகள் 3 பேருடைய ஒத்துழைப்பு இருந்து
அம்பு அகலாத மணியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்ய நின்பாதத்தில் அன்பும் உதவி பெரிய மெய்யன்பரோடு கூட்டு கண்டாய் அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்றைக்கி நம்ம மேடம் ராஜஸ்ரீ வந்து பக்கத்தில் இருந்து அந்த எப்படி ஒரு ஊக்குவிக்கணுமோ, ஒரு 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 மலர் வந்து மொட்டை இருக்குது, இந்த மொட்டை வந்து எப்படி அந்த ஒரு இது பார்த்து மேலேருந்து ஒரு மழை தூறல் பட்டதுன்னா எப்படி வந்து ஒரு நத்தையில் வாயில் முத்து வரணுமோ அதே மாதிரி ஒரு முத்து வரத்துக்கு எப்படி செய்ய முடியுமோ அவ்வளோ தூரம் என்கரேஜ் பண்ணி கொடுத்து அவ்வளோ தூரம் இது பண்ணதுக்கு நான் வந்து ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உதவி மெய்யன்பரோடு கூட்டு கண்டாய் அப்படிங்கிற மாதிரி நல்ல சத்சங்கத்தோடு கூட்டு கண்டாய்க்குற மாதிரி அலையாழி அறுதுயிலும் மாயினது தங்கையை ஆதிக்கடவுரின் வாழ்வே அமுதீஸ்வர் ஒருபாகும் மகளாத சுகபாணி அருள்வாமி அப்படின்னு சொல்லி என்னுடைய நன்றி உரையை முடிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.